இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நான் செல்கிற இடங்களில் எல்லாம் முடிந்தவரை நான் ஆண்டவரிடம் வேண்டி ஜெபித்த பிறகு மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் எந்த விதத்திலும் தவறான தப்பறை கொள்கைகள் பின்னால் சென்றுவிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, விவிலியத்தை பற்றிய தவறான புரிதலை கொண்டு விவிலியத்திற்கு விரோதமான காரியங்களிலும் சிந்தனைகளிலும் ஈடுபடக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு திருச்சபையின் பார்வையில், இறை வார்த்தையின் பார்வையில் தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய முழு நேர நோக்கமாக இருக்கிறது. தெளிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? திருச்சபையின் பார்வையில், இறை வார்த்தையின் பார்வையில் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நம்முடைய திருச்சபைக்குள் எளிதாக வந்து விடுகிறது. அதற்கு காரணம் பிரிவினை சபைகள் இல்லையா? இரண்டாவது, நம்மிடம் இருக்கிற விவிலியத்தை பற்றிய அறியாமை, பைபிள் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாததும் காரணம். மூன்றாவது, இறைவனோடு ஜெபத்தில் நேரம் செலுத்தாமல் இருப்பதும் இன்னொரு காரணம். எப்படி? ஜெபிக்கிறது இல்ல, இறைவார்த்தை வாசிக்கிறது இல்ல, வெளியில சில பேர் சொல்ற தவறான காரியங்களை நம்பி ஏமாந்து விடுவது. ஆகவே சில தெளிவுகளை நாம் கொண்டிருந்தால் நல்லது என்றே நான் விரும்புகிறேன். நம் உள்ளங்களிலே இந்த உலகை குறித்து பல கேள்விகள் இருந்தாலும் சாத்தானை குறித்த கேள்விகளும் நம் உள்ளத்தில் எழதான் செய்கிறது. தீய ஆவியின் கட்டுகளிலிருந்தும் பிடியிலிருந்தும் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும், அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அருளுகிறார் என்பதை குறித்து நான் பேசவிருக்கிறேன். குறிப்பாக ஆண்டவர் ஒரு நபரை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார் இல்லையா? அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அவருடைய பேச்சு எப்படி இருக்குது பாருங்களேன். அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்டவுடன் சாத்தான் அந்த நபருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அவரை விட்டு வெளியேறினான். ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. உங்க மூஞ்சில சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்கு நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மறுபடியும் சந்தோஷமா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த நபரை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த நபரை எந்த விதமான தீங்கும் அவனுக்கு ஏற்படாமல் அவனை காப்பாற்றுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அந்த மகனுக்கு புதிய வாழ்வை பெற்றுத் தருகிறது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த திருத்தலத்துக்கு. மாதம் சில பேர் வரீங்க, சில பேர் வாரம் வரீங்க இல்லையா? ஏதோ ஒரு விடுதலைக்காக தானே நம்ம வரோம். ஏதோ ஒரு விடுதலை வேணும். நிறைய டெலிவரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் அதை பற்றி நிறைய சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் புனிதர்கள் இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக புனித அந்தோனியார் டெலிவரன்ஸ் குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். அவர் பேசியதிலே மறைவுரைகளிலிருந்து நான் அதை வகைப்படுத்தி சொல்லுகிறேன். 3 விதமான டெலிவரன்ஸ் அந்தோனியார் பேசுறார். பிசிக்கல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். பிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ். விடுதலை. டெலிவரன்ஸ் இல்லாம நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது பிரியமானவர்களே. விடுதலை இல்லாமல் ஆண்டவரிடம் நெருங்க முடியாது. சொல்லிக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிக்கலாம். ஆனா டெலிவரன்ஸ் இல்லாம இது எதுவுமே பலன் தராது. பேய் பிடிச்சவன் எங்க இருந்தான் தெரியுமா? எங்க இருந்தான்? எங்கம்மா இருந்தான்? தொழுகை கூடத்திற்குள் இருந்தான். சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். வழிபாடு செய்கிற இடத்தில் இருந்தான்.
பேய் பிடிச்சவன் எங்க இருந்தா? சர்ச்சுக்குள்ள இருந்தா இல்லையா? நான் இங்க இருக்கிறவங்களை அப்படி நான் சொல்ல வரல, ஆனா அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெலிவரன்ஸ் இல்லாமையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ஜெபிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். டெலிவரன்ஸ் இல்லாமையே நான் நல்லா சுகமா வாழ்றேன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நமக்கு இன்னும் அந்த டெலிவரன்ஸ் கிடைக்கலங்கிறது. அது எப்படி ஃபாதர் உறுதி செய்யறது? எனக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சிருச்சு கிடைக்கலங்கிறது எப்படி உறுதி செய்யறது? ஒரு பாஸ்டர் சொல்லணுமா, அல்லது ஒரு பாதிரியார், ஒரு ஃபாதர் சொல்லணுமா உனக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் சொல்லி தெரியணுமா? இல்லை, இறை வார்த்தையின் ஒளியில் அதை அறிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இறை வார்த்தையின் ஒளியில் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரும் சொல்லி தெரியாது, ஆனா எப்படி தெரியும்? இறை வார்த்தையின் ஒளியில தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. சீக்ரெட் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? டெலிவரன்ஸ் கிடைச்சிட்டாவே என் ஜெபம் கேட்கப்படும். ஆமென். டெலிவரன்ஸ் கிடைச்சிட்டாவே என் தடைகள் அகலும். போதுமா? டெலிவரன்ஸ் கிடைச்சிட்டாவே சிக்கல்கள், தடைகள், போராட்டங்கள் தானாய் விலகும். ஆமென். போதுமா? ஆனா அந்த டெலிவரன்ஸ் கிடைக்காம தான் சிக்கல் இருக்கு, தடைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. அப்ப நம்ம எதற்காக செய்யணும்? டெலிவரன்ஸ்க்காக தான் போனோம் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் இன்று என்னை விடுவிப்பார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ கடவுளே, ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். இன்று என்னை ஆண்டவர் விடுவிப்பார் என்று நம்புறவங்க மட்டும்தான் ஆமென் சொல்ல சொன்ன. அப்ப நிறைய பேர் சொல்லலையோ? வல்ல வார்த்தை புரியலையா? என் வார்த்தை புரியலையா? மறுபடியும் சொல்றேன், இன்று ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று நம்புகிறவர் மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கல. அப்படி உடனே ரெண்டாவது வாட்டி உத்வேகம் தாங்க முடியல. பரவாயில்ல, சரி. பிரியமானவர்களே, முதலில் டெலிவரன்ஸ் வேணும்னா எனக்குள் சாத்தான் எப்படி இயங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ளணும். சாத்தான் எனக்குள் எப்படி இயங்குகிறான்? ஆவியானவர் இருந்தா இயக்கம் எப்படி இருக்கும்? அது போன மாசம் சொல்லிட்டேன். சாத்தான் இருந்தா இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாசம் சொல்ல போறேன். இதெல்லாம் சிம்டம் இல்லையா? புற்றுநோய்க்கு இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் அறிகுறிகள்னு சொல்றாங்க இல்லமா? இதய கோளாறு, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ். லைட்டா வலிக்கும், வேர்வை வரும் அப்படின்னு சில சிம்டம்ஸ் சொல்றாங்க. கரெக்டா? எல்லா நோய்களுக்கும் அறிகுறிகள் இருக்கிறது. டாக்டர்ஸ் இதுதான் இந்த நோயின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த நோய் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்ப அதே மாதிரி தான் இறை வார்த்தையின் ஒளியில் what are the symptoms of the presence of Satan in your body, in your home, in your life? சாத்தான் உங்களுடைய உடலில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதற்கான இறை வார்த்தையின் ஒளியில் அறிகுறிகள் என்னென்ன, அதான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகேவா? இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா ஒரு ஃபாதர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஒரு பாஸ்டர் கிட்ட போக வேண்டாம். எங்க போகணும்னு கடைசியில சொல்லிடுறேன், எப்படி போகணும்னு சொல்றேன் கடைசியா. அறிகுறிகளை முதல்ல சொல்லிடுறேன், ரெடியா இருங்க. சில பேர் மூஞ்சில் இப்பவே அப்படியே ஒரு திகில் வருது, இருக்குமோ நம்ம கிட்டே இருக்குமோ, இவர் சொல்ற அறிகுறிகள் தான் இருக்குமோனா இருக்குமான்னு பார்ப்போம் இல்லையா? அறிகுறி நம்பர் 1, சிம்டம் நம்பர் 1 ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். யோவான் 8:44 அந்த வசனம் இருக்கு. சாத்தான் ஒரு பொய்யன். சாத்தான் ஒரு பொய்யன், அவனிடம் உண்மை இராது. அவன் பேசுவது உண்மை போல தெரியும், ஆனா அவன் சொல்றதெல்லாம் பொய். இந்த பேய் ஓட்டுறேன்னு சில பேர் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. யாரு? பேய் ஓட்டுறேன்னு.
பேய்கிட்ட வந்து பயோடேட்டாலாம் கேட்பானுங்க. ஏய், நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற, அது உங்ககிட்ட உண்மையா சொல்லும். அது அறிவு இருக்கா? இயேசு எடுத்த உடனே சொல்ல, சாத்தானே போ, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சாத்தான் கிட்ட பயோடேட்டாவை கேட்டார் இயேசு இல்லையா? சாத்தானே போ, அவ்வளவுதான் அவருடைய பிரச்சனை. நம்ம ஆளுங்க பயோடேட்டாலாம் கேட்கறாங்க. எங்கிருந்து வந்த, எப்ப வந்த, எங்க அது உங்ககிட்ட உண்மை சொல்லாது. நான் போன மாசம் ஷார்ட்டா சொன்னேன், இறந்த மனிதனுடைய ஆன்மா பேய் கிடையவே கிடையாது. யாராவது உங்களை ஏமாத்துறாங்களா? அப்படி யாராவது ஏமாத்துறாங்களா? இறந்த மனுஷன் தான் இவன் உடம்புக்குள்ள வந்திருக்கிறான்னு எந்த ஃபாதர் சொன்னாலும் சரி, எந்த நபர் சொன்னாலும் சரி, பொய் சொல்லுகிறார்கள், பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஏன்னா என்னுடைய ஆன்மா கடவுளுக்குரியது இல்லையா? இறுதி தீர்ப்பு வரைக்கும் கடவுள் அதை உத்தரிக்கிற ஸ்தலத்துல வச்சிருக்கிறாரு. செத்த உடனே ஆன்மா அங்க போயிடுச்சு இல்லையா? பூமியில எல்லாம் சுத்தல, பூமியில சுத்தல. யாராவது ஏமாத்துறாங்களா உங்களை? அவங்க பைபிள் தெரியாம பேசுறாங்க. பைபிள்ல எங்கேயாவது இயேசு இறந்த மனுஷனுடைய ஆன்மா பேயா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது? பைபிள்ல எங்கேயுமே இல்ல. இல்லாத உன்னை எப்படி ஒருத்தங்க தைரியமா ஆணவமா பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க, யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க எதுக்கு விரோதமா பேசுறாங்க? பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்க. ஏன்னா சாத்தான் என்று ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய கூட்டம், அலகைகள் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால கவனமா இருங்க, சரியா? இறந்த மனுஷன் பேய் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் சொன்னேன். ஒரு 10 பேரை வெட்டி சாவடிக்கிறாங்க இல்லையா? ரீசெண்டா ஒரு நியூஸ் போகுது, ஒரு ரவுடியை ஒரு 10 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க இல்லையா? அவன் பேயா மாதிரி 10 பேரை போட்டு தள்ள வேண்டியதானே? என்னம்மா, நியாயமான கேள்வி தானம்மா? ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொள்றாங்க, அவ பேயா மாதிரி கற்பழிச்சவனை எல்லாம் போட்டு தள்ளலாம்ல, அவன் சந்தோஷமா வாழ்றானேம்மா. கேள்வி கேளுங்க. அதனால இறந்தவர்கள் அப்படிலாம் ஆக முடியாது. சாத்தான்னு ஒருத்தர் இருக்கான். ஃபாதர், பேய் ஓட்டும் போது பார்த்துருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டும் எனக்கு தெரியும், அவனை மாதிரியே பேசுறான் ஃபாதர். பிரியமானவர்களே, இறந்த மனிதனுடைய உடலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பேய் அவன் உடலை விட்டு வந்து இன்னொருவருடைய உடலில் குடியேறுகிறது. அது இறந்த மனுஷனுடைய ஆன்மா இல்ல, இறந்த மனிதனின் ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஒரு சாத்தான் தான் இன்னொரு மனுஷன் உடம்புல குடியேறான். அதனால அவன் பேசுவதை பார்த்து அந்த நபருடைய ஆவி வந்திருக்குன்னு சொன்னா ஏமாறாதீங்க, அந்த நபருக்குள்ள இருந்த சாத்தா இவனுக்குள்ள வந்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. ஓகே, இப்ப பிரச்சனை எங்க? சாத்தான் பொய் சொல்லுவான். அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. அவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, சரியா? ஆகவே அறிகுறி என்ன ஃபாதர்? சின்னதா நான் பொய் சொல்லுவேன் ஃபாதர், பெருசாலாம் சொல்ல மாட்டேன், லைட்டா சொல்லுவேன். அது யாரையும் காயப்பட்டாது ஃபாதர், ஆனா பொய் சொல்லுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் பொய் சொல்லி 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 மாத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, கிளியர் சிம்டம். உள்ள யார் இருக்கா? சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க. வெரி குட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அட படுபாவி, எனக்குள்ள சாத்தா இருக்கிறான்றதுக்கு நான் ஹல்லேலூயா சொல்றேன். கை உயர்த்தி சொல்லுங்க. கை வரவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. வெரி குட். சோ பொய் இருந்துச்சுன்னா அது ஒரு சிம்டம். நான் சொல்லல, இல்ல பைபிள்ல இருக்கு. இரண்டாவது சிம்டம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவன் உங்கள் நம்பிக்கையை மழுங்கடிப்பான். நம்பிக்கையே இருக்காது. சாத்தான் இருக்கிறான்றதுக்கு சிம்டம் என்ன? நம்பிக்கை இருக்காது. என்ன, சர்ச்சுக்கு போனாதான் ஆண்டவர் செய்வாரா? ஜோமால சொன்னாதான் ஆண்டவர் செய்வாரா? பைபிள் படிச்சாதான் ஆண்டவர் இருப்பாரா? இப்படின்னு சிலதுங்க வந்து விதண்டாவாத கேள்விலாம் கேட்க பார்த்துருக்கிறீங்களா? கேட்கறது புள்ள இல்ல, கேட்கறது கணவன் இல்ல, கேட்கறது அந்த பெண் இல்ல, உள்ள இருக்கிற சாத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கை வர மாட்டேங்குது சில பிசாசுங்க. கையை உயர்த்தி நல்லா. வெரி குட். ஏன் வர மாட்டேங்குது? சில பேர் கேள்வி கேட்பாங்க, ரொம்ப விதண்டாவாதமா இருக்கும், பயங்கரமான கேள்வி. சர்ச்சுக்கு போனாதான் நான் வந்து நம்பிக்கையாளனா? இயேசுவே தொழுகை கூடத்துக்கு போனாரேம்மா. நீங்க என்ன இயேசு விட பெரிய அப்பாட்டக்கர் ஃபேமிலியா?
இல்லையா? இயேசுவே கரெக்டா தொழுகை கூடத்துக்கு போனாருல்ல, அவருடைய கடமையை நிறைவேற்ற. நீங்க ஏன் போறது கிடையாது? நான் மனசுக்குள்ளேயே பிரேயர் பண்ணுவேன். நான் எதுக்குள்ளேயே பிரேயர் பண்ணுவேன்? அப்புறம் இயேசு வாயை திறந்து ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? இயேசு தொழுநோய் நீங்கினவங்க கிட்ட போய் குரு கிட்ட காட்டி சர்டிபிகேட் வாங்கடான்னு ஏன் சொன்னாரு இயேசு? இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும், கூடி ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை அபரிமிதமாக இறங்குகிறது. ஹல்லேலூயா. அதுதான். அதனால சில பேர் நம்பிக்கைக்கு எதிரான கேள்வி கேட்பாங்க. அறிவியல் கேள்வி வேற, நம்பிக்கைக்கு எதிரான கேள்வி வேற இல்லையா? எது அறிவியலுக்கு எதிரான கேள்வி? அறிவியலுக்கு மழுங்கடிக்கப்படுகிற கேள்வியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே இல்லையா? சில பேர் கண்ணத்துல போட்டு வைப்பாங்க, அதை கேள்வி கேளுங்க இல்லையா? அது அறிவியலுக்கு எதிரானது, மூட நம்பிக்கை. ஆனா கடவுள் மீது இருக்கிற உண்மையான நம்பிக்கையை அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துவாங்க. ஏன் உட்படுத்துறாங்க தெரியுமா? கொஞ்சம் படிச்சுட்டோன்னு திமிரு. இது எங்க இருந்து வருது? கொஞ்சம் படிச்சுட்டோன்னு திமிர்ல இருந்து வருது. படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிருமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் கை உயர்த்தி சொல்லுங்க, படிச்சுட்டா எல்லாம் தெரியுமா? ஆசிரியர்கள் இருந்தா சொல்லுங்க எனக்கு. ஃபாதர், நான் எம் டீச்சர், ஐ நோ எவ்ரிதிங். அப்படி ஒரு ஆசிரியர் சொல்வாரு என்றால் அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று அர்த்தம். ஏன்னா எந்த ஆசிரியருமே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. நல்ல ஆசிரியர் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஆசிரியர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நல்ல ஆசிரியர் இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க நல்ல ஆசிரியரே கிடையாது. ஐ எம் a குட் டீச்சர்னு ஒரு குட் டீச்சர் சொல்ல மாட்டாங்க. நான் நல்ல ஆசிரியர்னு யார் சொல்ல மாட்டா? ஒரு நல்ல ஆசிரியர் சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லுவா? சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அவங்க தாங்க நல்ல ஆசிரியர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒண்ணுத்துக்கும் ஆவாது தான் அதுவே சொல்லிக்கும். ஐ எம் a very good teacher, I am a very good teacher, everybody loves me, everybody wants to come to me. இல்லையா? நல்ல ஆசிரியர் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விளக்குக்கு விளம்பரம் தேவையே இல்லைங்க. விளக்கின் வழி மற்றவங்களுக்கு தெரியுங்க, நீங்க சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரிதான் இந்த சிம்டம் ரொம்ப முக்கியமான சிம்டம். இந்த உலக அறிவை தான் பெற்றவுடன் தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள். அதுதான் இரண்டாவது சிம்டம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த சிம்டம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பெரியவங்களும் கூட தான். சரியா? மூன்றாவது சிம்டம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15வது வசனம். ரொம்ப நல்லா இருக்கும், யாராவது வாசிங்களேன். சாத்தானுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் போல நடிப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க, கை உயர்த்தி. சாத்தானின் தொண்டர்கள் இந்த உலகத்தில் எப்படி நடிப்பாங்களா? கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை போல நடிப்பார்கள். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். உட்காருமா, அவர் பெரிய பாஸ்டர், பயங்கர ஃபேமஸ் அவர், ஆனா பேர் சொல்ல மாட்டேன். 2 பெண் பிள்ளைங்களை ஜெபிக்க கூப்பிடுறாரு மேடைக்கு. யாருன்னு தெரிஞ்சதுன்னா வாயை மூடிட்டு இருக்கணும், சொல்லக்கூடாது வெளியில. 2 பெண் பிள்ளைகளை ஜெபிக்க கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கட்டளை கொடுக்கிறாரு, ஆவியினால ஜெபிக்கணும், ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கணும். அவரே கட்டளை கொடுக்கிறார். ஆவியினால் ஜெபிக்கணும் அவரு கொடுப்பாரு, கடவுள் கொடுப்பாருல. இவர் சொல்றாரு ஆவியினால நிரம்பி ஜெபிக்கணும். சரி, அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு இந்த பக்கம், ஒரு பொண்ணு இந்த பக்கம், ஒரு பொண்ணு. வீடியோ அவைலபிள், பயங்கர வைரல் இல்லையா? அவர் பெரிய பாஸ்டர். அவர் சொல்றாரு, அவர் கையை உயர்த்தி அந்த பெண் சொல்ற, இயேசுவின் நாமத்தில் நிறுத்து, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற. அப்படின்னா நீ ஆவியினால ஜெபிக்கல. அடப்பா, அந்த பொண்ணு எப்படி ஆரம்பிச்சா? இயேசுவின் நாமத்தில் ஆரம்பிக்கிறா. பாஸ்டர் தடுத்து என்ன சொல்றாரு? நீ ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கல. ஐயோ. அடுத்து சரி சரி, உனக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆவியினால ஜெபம் பண்ண பார்ப்போம். உடனே அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டா, ஓஹோ நம்மள அந்நிய பாஷை பேச சொல்றாரு போல இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஆரம்பிக்கிறா. ஒய் 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 அப்படி ஆரம்பிச்சா. உடனே நம்ம ஆள் நிறுத்திட்டாரு, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஒய் 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 அப்படி சொன்னா அது அந்நிய பாஷை கிடையாது. உடனே லெஃப்ட் சைட்ல இருந்த பொண்ணு கிட்ட மைக்க கொடுக்குறாரு, அம்மா நீ ஜெபம் பண்ணு. உடனே அந்த பொண்ணு வாங்குறா, ஷபலப தப ரப ரபா. வெரி குட், நீ தான் ஆவியினால ஜெபிக்கிற. அப்ப அவர் சொல்றாரு, ஆவியினால் ஜெபித்தல் என்றால் ஒய் 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 என்றால் அல்ல, ஷபலப ரப ரபா அப்படி சொன்னாதான் ஆவியினால் ஜெபித்தல். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல, அவரை ஒரு பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணது பிரியமானவர்களே.
என்ன வேதனைன்னா, இன்னைக்கு சாத்தானின் பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் போல நடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நடிக்கிறார்கள். இது சிம்டம். இங்க இருக்கிற நமக்கு இந்த சிம்டம் இருக்கா? நம்மள ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளணும். யாரும் சொல்ல வேண்டாம். எப்படி ஃபாதர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளே போய் கண்ணாடி முன்னாடி நின்று கேட்கணும். ஏய், உண்மையை சொல்லு, உன் முகரை கட்ட நீ ரொம்ப நல்லவனா நீ அப்படின்னு நம்மள கேட்டுக்கணும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துல ஆன்சர் வெளியில வந்துரும் இல்லையா? கடவுளின் பிள்ளைகள் போல நடித்தால், ஆனா வெளியில வேற, வெளியில அப்படியே கடவுளுடைய பிள்ளை மாதிரி காட்டிக்கிறது. ஆனா அவங்க யாருக்கு தொண்டு செய்யறாங்க? கிடையாது, ஆக்சுவலா சாத்தானுக்கு தொண்டு செய்பவர்கள். ஆனால் கடவுளின் பிள்ளைகள் போல காட்டிக் கொள்வார்கள். இது இன்னொரு சிம்டம். சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா வருவாங்க, ஜோமாலெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க இல்லையா, டொனேஷன் கரெக்டா கொடுப்பாங்க, எல்லாம் அழகா செய்வாங்க. எப்படி காட்டிப்பாங்க? தங்களையே கடவுளுக்கு உகந்தவர்கள் போல காட்டிக் கொள்வார்கள். இதில் என்ன வியப்பு இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறதுல, இதில் என்ன வியப்பு இருக்கிறது? ஓகே, இது மூணாவது சிம்டம். நாலாவது சிம்டம் சூப்பரா இருக்கும். அதிசயம் அற்புதத்தை எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவான் சாத்தான். கடவுள் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. யார் காட்டுவான்? சாத்தானும் காட்டுவான். மத்தேயு 24:24 எடுங்க. இயேசுவே சொல்றார். எடுங்க, சீக்கிரம் எடுங்க, வாசிங்க. போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவற செய்கிற அளவிற்கு பெரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யாரையே ஏமாற்றுற அளவுக்கு? கடவுளுடைய பிள்ளைகளையே ஏமாற்றுகிற அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணுவானா? அடையாளத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? இதை நான் முன்பே சொல்லி விடுகிறேன். எப்படி சொல்றாரு இயேசு? இதை நான் முன்பே சொல்லி விடுகிறேன். அதான் நம்ம சொல்லுவோம்ல, அப்பா நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பார்த்துக்கோ. நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், பார்த்து நடந்துக்கோ. அற்புதம் நடந்துட்டாவே நினைச்சுக்காத, ஆவியினால் நடக்குதமா உட்காந்துக்கோ இல்லையா? அதிசயம் நடந்துட்டாவே அப்படி நினைச்சுக்காத. ஏன்னா சாத்தான் சில நேரங்களிலே தான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளை ஏமாற்றுவதற்காக போலி அதிசயங்களை, போலி அற்புதங்களை, போலி காட்சிகளை உங்களுக்கு கொடுத்து ஏமாற்றுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு சிம்டம். இது ஒரு சிம்டம். புரியுதுங்களா? ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஃபாதர் நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்றேனோ அப்பெல்லாம் என் உடம்புல இருந்து ஒரு ஒளி வெளில வருது ஃபாதர். அப்படியே அந்த ஒளியை என்னால் பார்க்க முடியுது ஃபாதர். அன்னைக்கு வேற கரண்ட் இல்லை ஃபாதர், ஆனால் எங்கள் ரூமில் 2 டியூப்லைட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. நான் சொன்னேன், அம்மா 2 டியூப்லைட் இல்லை, அந்த ரூமில் அன்னைக்கு 1 டியூப்லைட் தான் இருந்துச்சு. அது நீதான். ஏமாத்துற என்னத்துக்கு? பெருமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெருமை. என்னமோ நம்ம பெரிய புனிதர் மாதிரி நம்ம என்ன பண்றோம்? வெளியில பெருமை பீத்துறோம் இல்ல, பாத்தீங்களா? அது கடவுளுக்கு விரோதமானதாச்சே. அது கடவுளுக்கு விரோதமானதாச்சே பிரியமானவர்களே. அது செய்யலாமா? செய்யறாங்களே இன்னைக்கு நிறைய பேரு. பெருமை. இன்னைக்கு போலி காட்சி கொடுக்கறான் சாத்தான், போலி அதிசயம், போலி அற்புதம். இதெல்லாம் சிம்டம். ஓகே, 5வது சிம்டம் சூப்பர். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. எப்படி சாத்தான் ஏவாளை தூண்டினானோ அதுபோல நம்மளையும் தூண்டுவான். ஃபாதர் அந்த இடத்துக்கு போனாவே எனக்கு கோபம் இருக்கு ஃபாதர். சில பேர் சொல்லுவீங்க, பார்த்துருக்கிறீங்களா? அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது ஃபாதர். சாத்தான் தூண்டுறான் இல்லையா? சில ஆண்கள்லாம் சிரிக்கிறாங்க, ஃபாதர் என் பொண்டாட்டியே பார்த்தா அப்படிதான் ஃபாதர். அதே பதில் அவங்க சொல்லுவாங்க, அதே தான் எங்களுக்கும் அப்படின்வாங்க. வெரி குட் இல்லையா? சோதிக்கப்படுதல், தவறான செயல்பாடுகளுக்கு சோதிக்கப்படுதல். காசு மேல ஆசை வர்றதுக்கு அப்படியே தூண்டும் சாத்தான் அவங்கள இல்லையா? பேராசைக்கு தூண்டும் இல்லையா? அப்படியே தூண்டுதல் ஏற்படுகிறது அவங்களுக்குள்ள. டெம்ப்டேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னது? டெம்ப்டேஷன்.
அப்படியே கோவம் வருது ஃபாதர், அடக்க முடியல ஃபாதர், ஆத்திரமா இருக்கு, கண்ணீர் வருது, கவலை வருகிறது, சோதனை வருகிறது, போராட்டம் அப்படியே தூண்டுது, ஏதோ ஒன்று என்ன தூண்டுது ஃபாதர் சொல்றீங்க இல்லையா? சாத்தான் இதை செய்யறான். உங்களுக்கு திடீர்னு உங்களை அறியாம கோவம் வருதா? அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? உள்ள இருக்கிறாமா? ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபாதர் வெளியில இருந்து தானே ஃபாதர் பண்றாங்க. இல்ல பிரியமானவர்களே, அவன் உள்ள இருக்கிறான் இல்லையா? உள்ள ஆவியானவர் இருந்தா வெளியில எவன் பிரச்சனை பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு? காம், அமைதியா இருமா, ஒண்ணும் இல்ல, நாய் குலைச்சிட்டு போட்ட விடு அப்படின்னு யார் சொல்லுவா? உள்ள ஆவியானவர் இருந்தா சொல்லுவார். பிசாசு இருந்தா என்ன சொல்லும்? என்ன தைரியம், உனக்கு எவ்வளவு நல்லா குலைக்க தெரியும், அவனை விட நீ சூப்பரா குலைப்பிய, குலைச்சு காட்டு அப்படின்னு யார் சொல்லுவா? சாத்தான் சொல்லுவான் உள்ள இருந்து. புரியுதுங்களா? சாத்தான் அப்படிதான் தூண்டுவான். அவன் 2 கெட்ட வார்த்தை பேசினா உள்ள இருக்கிற சாத்தான் என்ன சொல்லுவான்? 4 கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லுவான். கரெக்டா? அவங்க கத்தி பேசினாங்கன்னா சாத்தான் அவங்க கிட்ட என்ன சொல்லுவான்? நீ இன்னும் கத்து, உன் தொண்டை என்ன சும்மாவா? உங்க அம்மா உனக்கு எவ்வளவு பெரிய தொண்டை கொடுத்துருக்காங்க, கத்து. யார் தூண்டுறா? வெளியில இருக்கிறவன் இல்ல, உள்ள இருக்கிறவன். சாத்தான் உள்ள இருக்கிறான். புரியுதுங்களா? அடுத்தது இது ஒரு சிம்டம். இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு. ஃபாதர் சொல்ற எல்லாமே இது வரைக்கும் இருக்குது ஃபாதர்னா இது நான் ஒன்றும் பண்ண முடியாது. 6வது, இறை வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பராக்குகளுக்கு இடம் கொடுத்து உங்களை அந்த இறை வார்த்தை உங்கள் உள்ளத்தில் தங்காதபடி பார்த்துக் கொள்வான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 10:17. எப்படி? இறை வார்த்தையை நீங்க கேட்கும் போது நம்பிக்கை இல்லாம கவனம் இல்லாம கேட்கும்படி பார்த்துக் கொள்வான். ஏன்? அதுக்கு காரணம் இருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, நற்செய்தி எல்லோருக்கும் பொதுவாக அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அதை கேட்பவர்களுக்கு பலன் விளைவிப்பது கிடையாது. ஏனென்றால் நற்செய்தியை கேட்பவர்கள் நம்பிக்கையோடு கேட்பது கிடையாது. ஆகவே அது அவர்களுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை. இதை யாரு செய்யறா அப்படின்னா சாத்தான். உள்ள இருக்கிற சாத்தான் பைபிள் வசனம் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தை திசை திருப்புவான். வேற எங்கேயாவது கவனம் போவோம், வேற எதையாவது யோசிக்க சொல்லுவான். அப்பதான் நியாயமான விஷயம்லாம் சொல்லுவான். நீ எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா, பைபிள் வசனத்தை கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாத்தான் உள்ள இருந்து என்ன சொல்லுவான்? நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ ரொம்ப பாவம், நீ அழு, இப்போ உட்காந்து அழு, பைபிள் வசனம் எல்லாம் கேட்க, நீ அழு அப்படின்னு யார் சொல்லுவா? சாத்தான் உள்ள இருந்து சொல்லுவான். ஏன்னா வசனம் தங்கிட்டா சாத்தானால உள்ள இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்களேன். அந்த மாதிரி சொல்லுங்க இல்லையா? வசனம் தங்கிட்டா யாரால தங்க முடியாது? சாத்தானால தங்க முடியாது. அதனால அவன் எது தங்க விடாம பார்த்துப்பான்? வசனங்கள் தங்கி விடாம பார்த்துக்குவான். இல்லையா? இன்னைக்கு கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதே நம்ம சொன்னார் லேடி, நீ தான் அப்ப வேற பக்கத்து வீட்டு அக்காவை பத்தி யோசிச்சிருந்தியே, தங்காது இல்லையா? அந்த வசனம் உனக்குள் தங்காதபடி உன்னை திசை திருப்புவான் சாத்தான். 6வது. 7வது சிம்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்கா 13:16 இயேசுவே சொல்லுவார். ஒரு கூன் விழுந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாரு, சாத்தான் இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். சொல்றாரா இயேசு? சாத்தான் உங்களுக்கு நோய்களை கொடுப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் நேரடியா கொடுப்பான் இல்ல, அதை மனிதர்கள் மூலமாக இல்லையா, மனிதர்களுடைய தீய எண்ணங்கள் மூலமாக, தீய செயல்கள் மூலமாக அந்த நோய்களை உருவாக்குவான். கொரோனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன், நான் நம்புறேன் இல்லையா? யாரோ ஒரு தீய மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள போய் தவறான வைரஸை கிரியேட் பண்ண வச்சு இல்லையா இந்த மக்களுக்கு தீமையை உண்டு பண்ணி இருக்கிறான். அப்படிதான் நான் சொல்றேன். ஆனா அவன் நேரா வந்து நோய் கொடுக்க மாட்டான். தீய சிந்தனைகள், தீய செயல்கள் வழியாக நோய்களை உருவாக்குகிறான். இதை நான் சொல்லல, இயேசுவே சொல்றார். சாத்தான் இந்த பெண்ணுக்கு 18 வருஷம் கூன் விழுந்த நோயை கொடுத்திருந்தான் அப்படின்னு இயேசுவே சொல்றாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஈவினிங் நான் ஜெபிக்க போறேன் 5 மணிக்கு அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. 5 மணிக்கு லைட்டா இடுப்பு வலிக்கும், கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறமா எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு ஜெபம் பண்ணலான்னு படுப்பேன். 8 மணி வரைக்கும் தூங்கிடுவேன். 8 மணிக்கு எந்திரிச்சு சரி ஜெபம் பண்ணிடுவோன்னு எந்திரிக்கும் போது தான் வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் குட்டி சாத்தான்களா மாறி நிற்கும். எனக்கு சாப்பாடு வை, சோறு போடு இல்லையா? சரி சரி பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு நம்ம அப்புறமா ஜெபம் பண்ணலாம். 9 மணி வீட்டுக்காரர் உள்ள வருவார் வேலையெல்லாம் வந்து.
அவர் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவார். அது 11:30 மணி வரைக்கும் போகும், பிச்சுக்கிட்டு போகும். 5 மணிக்கு ஜெபம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, அவன் அழகா ஒரு சின்ன தலைவலி, சின்ன உடல் வலி, சின்ன இடுப்பு வலி, இல்லையா, சின்ன மூக்கு வலி, சின்ன கண்ணு வலி, எதையாவது கொடுத்து அப்படியே, நான் சிறுசா சொல்றேன், இன்னும் பெரிய பெரிய காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது உண்மை பிரியமானவர்களே. அந்த நேரத்திலும் தவறாமல் நீங்க செய்வீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிரச்சனை சிம்டம், மாசுக்கு போலான்னு சண்டே கிளம்பி இருப்பீங்க பாத்தீங்களா, அந்தியத்துக்கு போலான்னு கிளம்புவீங்க, ஜபமாலை ஜபிக்கலான்னு ஜபமாலையை கையில் எடுப்பீங்க. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் ஏதாவது தலைவலி, உடல் வலி, பிரச்சனை ஏதாவது வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா உள்ள யார் இருக்கா? தைரியமா சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக், நல்ல பிள்ளைங்க. அடுத்தது பிரியமானவர்களே, சாத்தான் ஒரு கொலைகாரன். 1 யோவான் 3:12, யோவான் 8:44. சாத்தான் ஒரு கொலைகாரன். சாத்தான் ஒரு கொலைகாரன். பிரியமானவர்களே, கொலை செய்வது என்றால் கத்தி எடுத்து குத்துறது மட்டும் இல்லை, அதுவும் கொலைதான். காயப்படுத்துவது, அடுத்தவர்கள் பெயரை கெடுப்பது, அடுத்தவர்கள் பின்னால் பேசி அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பது, இதெல்லாமே கொலைதான். யாரெல்லாம் புரணி பேசுறாங்களோ, யாரெல்லாம் அடுத்தவங்க நன்மைக்கு எதிராக செயல்படுறாங்களோ, அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதுன்னா நம்ம என்ன செய்யறோம்? கொலை செய்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? கொலை செய்கிறோம். சாத்தானுடைய அறிகுறி. 9வது 1 தெசலோனிக்கர் 2:18. கடவுள் காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது சாத்தான் அதை தடுப்பான். நான் சொல்லல, பவுல் சொல்றார், நான் உங்களை சந்திக்க வர வேண்டும் என்று 1 முறை அல்ல 2 முறை நான் திட்டம் தீட்டினேன், ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். என்ன சொல்றாரு? சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். இல்லையா? நீங்க நல்ல காரியங்களை செய்ய போகும்போது உங்களுக்கு தடையா ஏதாவது அமைஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க சாத்தானுடைய சிம்டம் இருக்குது. கடைசியா திருவெளிப்பாடு 12:9 சொல்கிறது, அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். சாத்தான் ஒரு ஏமாற்றுக்காரன். ஏமாத்துவான் இல்லையா? உறவினர்களை ஏமாற்றுவான், நண்பர்களை ஏமாற்றுவான், பணத்துல ஏமாத்துவான், சொத்துல ஏமாத்துவான், இல்லையா? பொய் சொல்லி ஏமாத்துவான், உங்களை குடும்பத்துக்குள்ள ஏமாத்துவாங்க. பிரியமானவர்களே, எங்கெல்லாம் ஏமாற்றுதல் எண்ணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். நான் 10 அறிகுறிகளை சொன்னேன். உடல் சார்ந்து, உணர்வுகள் சார்ந்து அல்லது உணர்ச்சிகள் சார்ந்து, 3வது ஆன்மீக. இந்த 3 விதமான சிம்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் யார் இருக்கிறா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சாத்தான் பற்றி ஒரு நாள் சொன்ன, அதனால தான் இன்னைக்கு அவனை பத்தி பெருசா பேசல, அறிகுறிகளை பத்தி மட்டும் பேசினேன். இருந்தாலும் உங்களுடைய குறிப்புக்காக அந்த 7 அதிபிசாசுகளுடைய பேரை மட்டும் சொல்றேன். லூசிபர், எசாயா 14:12. ஆணவம் இருக்கிற இடத்துல லூசிபர் இருப்பான். பெலியல், இணைச்சட்டம் 13:13. 1 சாமுவேல் 2:12. பெலியல் சாத்தானோட பேர். நான் சொல்றதெல்லாம் இவன் இருக்கிற இடத்துல பேராசை ஜாஸ்தியா இருக்கும். பெல்பகோர், பாகால் பெகோர், எண்ணிக்கை 25:3. இவன் இருக்கிற இடத்துல சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும். லிவாயத்தன், லேவியத்தன், எசாயா 27:1. பொறாமை, இவன் இருக்கிற இடத்துல, லேவியத்தன் இருக்கிற இடத்துல பொறாமை ஜாஸ்தியா இருக்கும். பாகால் ஜபூல், மார்க் 3:22. இவன் இருக்கிற இடத்துல ருசினா பிடிச்சதை பார்க்கிறது, பிடிச்சதை திங்கிறது, பிடிச்சதை கேட்கறது, உடல் சார்ந்த இச்சை உணர்வு, காம உணர்வு, இதெல்லாம் அவன் கொடுப்பான். பாகால் ஜபூல். அஸ்மதேயு, 6வது பேய், தோபித்து 3:8. இவன் என்ன தெரியுமா பண்றான்? இவன் தான் கள்ள தொடர்பு, கள்ள உறவு, இந்த பசங்க சைட் அடிக்கிறேன்னு சுத்துறானுங்களா இவனுங்க, இந்த மாதிரி எல்லா விதமான இச்சை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய சாத்தான் இவன் தான். குடும்பத்தை கெடுக்கிற சாத்தான் இவன் தான், அசுமதேயு. 7வது அபத்தோன், அப்பல்யோன், நோய்களை ஏற்படுத்துவான், விபத்துகளை ஏற்படுத்துவான், உடல் சார்ந்த காயங்களை ஏற்படுத்துவான். இதையும் புனித பியோ உறுதி செய்து சொல்லியிருக்கிறார். அவர் அடிக்கடி அவர் உடல் ரீதியாக காயப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதை ஏற்படுத்துறவன் யாரு?
அபத்தோன் அல்லது அப்பல்யோன், திருவெளிப்பாடு 9வது அதிகாரம் 11வது வசனம். சரி, அந்த 7 அதிபிசாசுகள் சொல்லியிருக்கிறேன். இவங்களுடைய கூட்டமைப்புகள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. நான் 10 அறிகுறிகள் சொன்னேன்ல பிரியமானவர்களே. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். நான் இந்த அறிகுறிகளுக்கெல்லாம் சொல்லி சொல்லி விடுதலையை ஆண்டவர் பெயரால நம்ம கட்டளையிட போறோம் இல்லையா? நான் சொன்னேன், இன்று ஆண்டவர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க. வெரி குட். ஏன்னா இதை நான் சொல்ல போறேன். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்றாடம் இந்த சாத்தானை எதிர்த்து எப்படி போராடுவது என்பதை குறித்த அந்த சீக்ரெட்டையும் நான் சொல்ல போற. ஒரு 3 சீக்ரெட் இருக்கு. அந்த 3ஐயும் நான் சொல்றேன். ரொம்ப எளிமையானதுதான், ஆனால் அதை அன்றாடம் செய்து கொண்டாலே இந்த 10 அறிகுறிகளிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். இந்த 10 அறிகுறிகளிலிருந்து விடுதலை அடைந்து விட்டாலே நோய்கள் நீங்கும், தடைகள் அகலும், சாபங்கள் மறையும், கண்ணீர் விலகும் இல்லையா? பிள்ளை பிறப்புக்கான தடை நீங்கி பிள்ளை பிறப்பு கிடைக்கும், குடும்ப ஆசீர்வாதம் அடையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சாத்தா என்ன விட்டு போயிட்டா ஆவியானவர் வந்துருவாரு. ஆவியானவர் வந்துட்டா அங்க ஆசீர்வாதம் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் இல்லையா? சாத்தானே, அவரை விட்டு வெளியே போ. இது இயேசு சாமியுடைய வார்த்தை இல்லையா? என்னுடைய வார்த்தை இல்லை. இன்னைக்கு இயேசு அதே வார்த்தையை உங்களையும் என்னையும் பார்த்து சொன்னார்னா, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சாத்தான் நிச்சயமா நம்மளை விட்டு ஓடுவான் இல்லையா? ஆண்டவனுக்கு விடுதலை கொடுப்பார். அதை தான் நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த சாத்தான் எங்களிடமிருந்து ஒழியணும், நாங்கள் விடுதலையோடு வீட்டுக்கு போனப்பா, அதுக்கு தேவையான கிருபையை, ஆசீர்வாதத்தை, ஞானத்தை, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆகவே கண்களை மூடி, நம்மையே அறியாமல் பல நேரங்களிலே சாத்தானின் வலைக்கு வீழ்ந்திருக்கிற நாம் அவனுடைய பிடிகளிலிருந்து, அவனுடைய கண்ணியிலிருந்து எப்படி நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும் என்பதை இறைவனிடம் வேண்டுவோம். அவனுடைய கண்ணியிலே சிக்க வைத்திருக்கிற நம்முடைய பாவ செயல்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். கண்களை முடிக்கோங்க, இதயத்தில் கை வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். அந்த நான் டெலிவரன்ஸுக்கு முன்னாடி, அந்த விடுதலைக்கு முன்னாடி இறைவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். கண்களை முடிக்கோங்க, இதயத்தில் கை வைங்க, நேர்மையா ஜெபிங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இப்ப நான் ஜெபிக்க போறது, ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற சாத்தானிடம் இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு கேட்க போற. வேற எதுவும் வேண்டாம். அது எதை பிடித்து வைத்திருக்கிறதோ, நோயினால் உங்களை கட்டி வச்சிருக்கலாம், கவலை, போராட்டம், சோதனை, வேலை இல்ல, பிள்ளை பாக்கியம் இல்ல, கல்யாணம் நடக்கல, குடும்ப எதிரிகள், நிறைய பிரச்சனை, சொத்து பிரச்சனை, என்னால வளர முடியல, நண்பர்கள் சரியில்லை, ஏமாத்துறாங்க, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். சாத்தானிடம் இருந்து ஆண்டவர் இப்பொழுது விடுதலை கொடுக்க போறார். கண்களை மூடுங்க, தயவு செய்து கண்களை மூடுங்க. பக்கத்துல பார்க்க வேண்டாம், எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். எந்தெந்த அறிகுறி உங்க உள்ளத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, எனக்கு கோபம் வருது, எனக்கு பொறாமை வருது, பேராசை வருது, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறேன், கெடுதல் நினைக்கிறேன், எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் என்னை தொட போகிறார். இந்த 7 சாத்தான்களை எதிர்க்கிறதுக்கு 3 சீக்ரெட் தான் பிரியமானவர்களே பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. இறை வசனம் சாத்தானை எதிர்ப்பதற்கு நமக்கு சொல்லி தருது 3 சீக்ரெட் தான். பிரைட், லஸ்ட், கிரீட். ஆணவம், காமம், 3வது பேராசை. இது 3த்தையும் எப்படி நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னா, 3 விஷயம் பைபிள் சொல்லுகிறது. ஜெபம். ஆணவத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? டெய்லியும் ஜெபிக்கணும். 2வது, காமத்தை ஜெபிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? உபவாசம் இருக்கணும். என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். 3வது, பேராசையை ஜெயிக்கணும்னா கொடுக்கணும். திருச்சபைக்கு கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? சில பேருக்கு கொடுக்கிற மனசே வராது. வீட்டில் அவ்வளோ இருக்கும் இல்லையா? 50 ரூபா கொடுக்குவாங்க, 100 ரூபா கொடுக்குவாங்க. கடவுள் கொடுத்துருக்கிறார் உனக்கு இல்லையா? பேராசையிலிருந்து நீங்க வெற்றி பெறணும்னா இந்த 3 விஷயம்: ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், கொடுக்கணும்.
இது மூணையும் தொடர்ந்து செஞ்சாலே சாத்தானை ஜெயிச்சிடலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால ஆசீர்வாதமான ஒரு வசனம் சொல்றேன். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6:11. இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? ஆண்டவருடைய அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:17. பரிசுத்த ஆவி தருகிற இறை வார்த்தை என்னும் போர்வாளை கையில் ஏந்திக் கொள்ளுங்கள். நான் சொன்ன அந்த 3 அணிகலன்கள் என்ன? ஜெபம், உபவாசம், கொடுக்கிறது. இந்த 3 அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தருகிற போர்வாளாகிய இறை வார்த்தையை ஏந்திக் கொள்ளுங்கள். சாத்தானை நீங்கள் வென்றெடுப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே போட்டுருக்கு. நீங்க சாத்தானை ஜெயிச்சிடலாம்னு போட்டுருக்கு பைபிள்ல. சாத்தானை ஜெயிச்சிட்டா தடை இல்ல, சாபம் இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, ஆசீர்வாதம் மட்டும்தான் மிஞ்சும். 3 அணிகலன்கள், ஒரு போர்வாள், இறை வார்த்தை என்னும் போர்வாள். சாத்தானை ஜெயிச்சிடலாம் இல்லையா? அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. எபேசியர் 6:11 மற்றும் எபேசியர் 6:17 மறக்கவே மறக்காதீங்க. சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியும் வெற்றி கொண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நரக வல்லமை அடக்கின புனித அந்தோனியாரே, இயேசு கிறிஸ்துநாதருக்கும் திருச்சபைக்கும் சத்துருக்களாய் இருப்பவர்களை எல்லாம் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். இதோ ஆண்டவருடைய சிலுவை. எதிராளிகளே ஓடிப்போங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியார் அருளும் இறை வார்த்தை என்னும் போர்வாளை ஏந்திக் கொண்டு ஜெபம் செய்து உபவாசம் இருந்து திருச்சபைக்கும் ஏழைக்கும் கொடுத்து சாத்தானை அடித்து விரட்டி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள். இன்றைய வழிபாடு நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி.